கனவுல நனவுதான். என்னடி சின்ன பொண்ணு இப்படி பேக்கும் கைமா இருக்க? எக்கா கையில ஒரு பேக்கை தூக்கிட கூடாதா? உடனே பேக்கும் கைமா இருக்கேங்கிறது. கையில ஒரு கரண்டி வச்சிருந்தா கரண்டி கைமா இருக்கிறேன்றது. கையில என்ன வச்சிருந்தாலும் அதை சேர்த்து பேசாம உங்களால இருக்கவே முடியாதுல்ல. சரிடிமா, இப்ப எதுக்கு இந்த பேக்கை தூக்கிட்டு இருக்க? வேற எதுக்காக்கா இருக்கும்? ஊரை காலி பண்ணி போறாளா இருக்கும். ஏண்டி கையில பேக் வச்சிருந்தா உடனே ஊரை விட்டு காலி பண்ணி போறதா தான் அர்த்தமா? ஏன் டூருக்கு இருக்கு போக மாட்டோமா? நான் கூட நீ ஊரைத்தான் காலி பண்ண போற, இந்த ஊர் தான் உருப்பட போகுதுன்னு நினைச்சேன். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. வாங்கடி, ஒட்டுமொத்தமா கூட்டமா வந்துட்டீங்களா? இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னடி இவ வாசல்ல நின்னுக்கிட்டு நம்மளக்கா எதிர்பார்த்தேன்றா? வேற ஒண்ணு இல்லக்கா, ஊருக்கு போறால, சாரி டூருக்கு போறால, நம்ம கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு நினைச்சிருப்பா. அப்படி செலவுக்கு காசு கீசு வாங்கிட்டு போலாம் நினைச்சிருப்பா. ஆமா, உன்கிட்ட காசை கேட்டாலும் நீ அள்ளி கொடுத்துருவ, கொட்டி கொடுத்துருவ. ஆமாமா, நம்ம ஊரோட ரிசர்வ் பேங்க் நீ தானே காசை அச்சடிக்கிற. உன்கிட்ட தான் வாங்கிட்டு போய் நான் டூர்ல செலவு பண்றேனாக்கும். போடி போடி போக்கத்தவளே, நீயே எஜ்ஜிகையில காக்கா ஓட்ட மாட்டேன். டூருக்கு போற எனக்கு காசு தெரியாக்கும். நீலாம்பரி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்ல இந்த அசிங்கம் உனக்கு தேவையான்ற? எக்க அசிங்கப்பட்டு பழகி போச்சு பத்தியா? அத இன்னைக்கு ஒரு அசிங்கப்படுவோம்னு கேட்டேன். அவன் நல்லா அசிங்கப்பட்டாக்கா. அட வெக்கங்கெட்டவளே, இதுக்கு நீ வெள்ளையும் சொல்லேமா அலையணும்? நீ இப்படி கேப்பன் தெரியும். அத இப்படி சவப்பு நைட்டி போட்டுட்டு அலையறேன். எப்பா உன்னை கொண்டாந்து வச்சாச்சு, இன்னொன்னு கொண்டாந்து வச்சிருவோம். என்னடி இது? பேக் மேல பேக்கா கொண்டாந்து வைக்கிற? எக்கா இனிமேல் நமக்கு விடியகாலம் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவ வச்சிருக்க பேக்க பார்த்தா எப்படி 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெளியூர்ல இருப்பா போல. இதுலயே 10 ட்ரெஸ்க்கு மேல வைக்கலாம். 20 நாள் வெளியூர் போனாலும் போயிடுவான்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னும் எத்தனை பேக் கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்களேன். இதையும் வச்சாச்சு. என்னடி சின்ன பொண்ணு 3 பேக் வச்சிருக்க? 3 பேக் மட்டும் இல்லக்கா, இன்னும் 3 பேக் இருக்கு. அதை எடுத்துட்டு வரேன். ஏண்டி ஒரு பேக் இருக்கும்போது கூட நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்டி. இப்படி 3 பேக் 6 பேக் எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நீ ஊரை விட்டு போறியான்னு தோணுதுடி. இருடி, தோணும். ஆனா ஒண்ணுடி, நீ கொண்டு வர பேக் எல்லாம் பாக்குறதுக்கு சும்மா டாப் டக்கரா இருக்குடி. என்ன ராணி அக்கா, மண்டைக்கு மேல இத்த பெருசா கொண்டு இருக்கு, ஆனா மண்டையில கொஞ்சமாவது மூளை இல்லையக்கா. என்னடி என்ன பத்தி பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? ஏக்கா இவர பார்த்தா ஊருக்கு போற மாதிரி தெரியலக்கா, ஏதோ ஊருக்கு இருக்க மாதிரியே தெரியுது. பரவாயில்லையே, நீலமண்ட நீலாம்பரி கொஞ்சம் அறிவோட தான் இருக்கு. ஏண்டி இப்ப கொண்டு வந்த பேக் சூப்பரா தாண்டி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இதை எப்படி வேடிக்கை பார்த்தா எப்படி? பின்ன பேக் சூப்பரா இருக்குன்னு நாங்களும் உங்க கூட டூருக்கு வர முடியும்? இல்ல இந்த பேக்கை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? முடியாதுன்ற வார்த்தையே இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பேக்கை உங்க வீட்டுக்கு தாராளமா எடுத்துட்டு போக முடியும். என்னடி இப்படி சொல்ற? இந்த பேக்கை நாங்க எடுத்துட்டு போயிட்டா நீ எப்படி டூருக்கு போவ? நான் தான் டூருக்கே போகலையே. ஐயோ, நீ இல்லாத ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா நீ டூருக்கு போகலையா? ஏண்டி நான் டூருக்கு போறேன்னு வாங்கிட்டு வந்து சொன்னா பேக் தூக்கிட்டு வர்ற பத்தி நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? சரியா சொன்ன சின்ன பொண்ணு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர்ல போல வருமா? இது நம்ம ஊரையும் சொர்க்கத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணிட்டு கேட்கும். இங்க குடிக்கிறதுக்கு ஒழுங்கா தண்ணி இல்ல. வெயில் அடிச்சதுன்னா மண்டை 2 பொளக்குது. மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. சொர்க்கமும் நம்ம ஊர் ஒன்னாக்கும். நீலாம்பரி ஒரே போட போட்டுவே போயிரு. வாய்க்கு வருதுன்னு ஏதோ பாடி வச்சிட வேண்டியது. சொர்க்கத்துக்கு எந்த நாயாவது முதல்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் தான் பெஸ்ட்னு சொல்லட்டும். முதல்ல எவன் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போலமான்னு பாட்டு பண்ணா ஒரே வெட்டு அறுவடுத்து வெட்டி அவன் சொர்க்கத்துக்கு அனுப்பணும். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு. வாஸ்தவம் தான் சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா தானே தெரியும். பொண்ணு சொர்க்கம்னா எப்படிதான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சின்ன பொண்ணு நீ வேணா சீக்கிரம் செத்து சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாயே. அப்படி வரியா நீ? நல்லா இருக்கே கதை. நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா நீங்க இங்க கஷ்டப்படவா? வாங்க 4 பேரும் ஒரே கிணத்துல குதிப்போம், ஒன்னா போய் சொர்க்கத்தை பார்ப்போம். இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ நம்ம ஒரே சொர்க்கத்தோட நல்லா இருக்குன்னு தோணுது. நான் இங்கே இருக்கேன். நீங்க மட்டும் என் உயிரோட இருக்க, என்னைய சாவ சொல்றீங்க? அடியும் கொய்யால்வலா. சொர்க்கத்தை விடு நரகத்தை விடுடி. முதல்ல நீயே இவ்ளோ பேக் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட அத சொல்லு. அதான்க்கா நான் ஆரம்பத்திலே சொன்னதான், இவ ஊரை காலி பண்ணிட்டு போறாக்கா. அடப்பாவீங்களா, இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ண வச்சாலும் வைப்பேனே தவிர நான் இந்த ஊரை காலி பண்ணவே மாட்டேன்டி. அது என்னப்பா சொல்றாண்டி? இப்போ எங்க பர்ஸ காலி பண்ண வைக்கற, அப்புறமா எங்க வீட்டையும் காலி பண்ணுவ, அப்படிதானே? சரிடி, இப்போ வரிசையில அடிச்சி வச்சிருக்கே எதுக்குடி? என்னக்கா இது? சம்மர், கோடை விடுமுறை, ஸ்கூல் எல்லாம் லீவு. ஆடு நனையுதுன்னு ஓனா எழுதுதான். இப்போ என்ன எதுக்கு அத சொல்லு. ஏண்டி அதுக்கு இந்த கலர் கலர் பேக் அடிச்சிட்டு என்னடி சம்பந்தம்? உங்கள் கோடையை நீங்க குளுகுளுன்னு கழிக்க வேண்டாமா? குளுகுளுன்னு கழிக்கனா கூளையடி குடிக்கிறது. ஐயோ அக்கா, குதூகலமா கொண்டாட வேண்டாமா? அடியே என்னதான் சொல்ல வர, ஒழுங்கா சொல்லு. உங்க வெப்பத்தை தணிக்கிறதுக்கு எங்கேயாவது போக வேண்டாமா? ஓஹோ, வெந்து தணிக்கிறது காடு, தண்ணி எங்க இருக்கு ஓடி அப்படிங்கற. அதேதான். இப்போ இந்த வெக்கைக்குள்ள நம்ம வீட்லயே இருந்துகிட்டு இருந்தா கதகதகதகதான் இருக்கும். அதே இது ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, குளு மணாலி அந்த மாதிரி குளிர்ச்சியான இடங்களுக்கு போனா, ஏன் கேரளால அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போனா இந்த கோடை வெயில இருந்தே ஒரு 4-5 நாள் தப்பிக்கலாம் இல்லையா? போனா நல்லா தாண்டி இருக்கும். அதுக்கு நிறைய செலவாகுமே. ஐயோ, இப்ப நான் அத பத்தி பேசலக்கா. அதுக்கும் நாங்க டூர் போறதுக்கும் நீ பேக் வச்சிருக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்?
பாடி வா பாயிண்ட புடிச்சிட்ட பத்தியா? அட வெக்கங்கட்டவளே, இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி பாயிண்ட் இது? நீங்க எல்லாரும் டூர் போகணும்னு நினைப்பீங்க, ஆனா டூர் போகும்போதுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. ஐயா காசு முக்கியம் தான்க்கா. அந்த டூர் போகும்போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் இதுல கொண்டு போவீங்க. ஓஹோ, அப்படி வாரியா நீ? டூருக்கு போகும்போது ட்ரெஸ் கொண்டு போறதுக்கு பேக் இருக்குல்ல. அட இங்கிட்ட தான் பேக் இருக்கே. இப்பதான் தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் Dress எடுக்கும்போது ஜவுளி கடையிலேயே கொஞ்சம் அதிக ரேட்டா கொடுத்துட்டா பேக் தந்துறாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா 4 பேர் 3 பேர் மொத்தமா பில்ல போட்டு 2 பேக் வாங்கிரோம் பாத்துக்க. அத வச்சு தான் என்னால ஊருக்கு கொண்டு போக முடியும். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு டூருக்கு போனா பாக்குறவங்க சிரிச்சு போடுவாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது அதை கொண்டு போ. இப்ப டூருக்கு போகும்போது இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு போடி. கொண்டு போனா டீசெண்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லக்கா, இதுல நிறைய ட்ரெஸ் வச்சுக்கலாம். நீங்க ஜவுளி கடையில கொடுக்குற பேக்க கையிட்டே தூக்கிட்டு போகணும். ஆனா இது வந்து ட்ராலி பேக், வீல் இருக்கு. இது இந்த மாதிரி இந்த கம்பையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே போகலாம். அது பின்னாடியே உருண்டு வரும். இது நல்லா இருக்குடி. எவ்வளவு தூரம் கொண்டு போகுமோ கைட்டே தூக்கி தூக்கி கையெல்லாம் வலிக்கும். இந்த மாதிரி ட்ராலி பேக்கா இருந்தா ஈஸியா உருட்டிட்டு போயிடலாம் நெட்டி. இப்ப தெரியுதா எதுக்காக நான் இந்த பேக் வாங்க சொல்றேன்னு? அது என்னமோ சொல்றேன்டி, இந்த ட்ராலி பேக் காய்கறி எல்லாம் வச்சா தாங்குமா? ஏன்டி துணி வைக்கிற பேக்ல காய்கறி வைக்க போற? என்னடி டெய்லி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரும்போது கையெல்லாம் வலிக்குது பாத்துக்க. பெசாட்டு காய்கறி எல்லாம் இந்த வண்டியில வச்சு கரகரன்னு இழுத்து கொண்டு வந்துடலாம் பாத்தியா? அதெல்லாம் உன் சௌரியம் தான். நீ காய்கறி வாங்குவியோ கறி வாங்குவியோ எல்லாத்தையும் இதுல வச்சு எடுத்து கொண்டாந்துடலாம். அப்ப எனக்கு ஒரு பேக் குடுடி. நான் இத டூருக்கு கொண்டு போறேனே இல்லையோ, நம்ம ஊர்ல காய்கறி மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா கொண்டு போவேன். ஆமாடி சின்ன பொண்ணு, தூக்காளி எல்லாம் வச்ச பேக் கிளியாம தாங்குமா? அவளாவது பரவாயில்ல, காய்கறி வாங்க போறேன்றா. தூக்காளி இதுல வச்சு என்னடி செய்ய போற? அதுவாடி, பக்கத்து வீட்டுல கல்யாண வீடா இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு தூக்காளில சோறு, ஒண்ணுல குழம்பு, ஒண்ணுல ரசம், பாயாசம், கூட்டு எல்லாம் வாங்கி ஒரு கூடப்பையில வச்சு தூக்கிட்டு வருவேன் பாத்துக்க. ஈஸியா இருக்கும். அதே இது மேல தெருவுல, தெற்கு தெருவுல, வடக்கு தெருவுலன்னு தூரத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், தூக்கிட்டு வரும் முன்னாடி கை நரம்பெல்லாம் அந்து போகுதுடி. அதான் இந்த ட்ராலி பேக் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோயேன், கல்யாண வீட்டுல கொடுக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி இந்த பேக்ல வச்சு கரகரன்னு இந்த சின்ன பிள்ளைங்க வண்டி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு வந்துடலாம் பாத்தியா? அடப்பாவீங்களா, ட்ராலி பேக் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு தாண்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு கிடைக்காத லூசு. ஒரு பேக் என்ன ரேட்டுடி? ஏக்கா, இந்த பேக்ல ஒரு பேக் வந்து 1000 ரூபாய் விக்கிறதுக்கா. நான் வந்து எங்க சித்தப்பா கிட்ட பேசினேன். எங்க சித்தப்பா இந்த மாதிரி பேக் தச்சு விக்கிறதுனால எனக்காக ஒரு பேக் 800 ரூபாய்க்கு கொடுத்தாருக்கா. ஓ, அப்ப ஒரு பேக் 800 ரூபாயா? என்னடி சின்ன பொண்ணு, சும்மா பீர் அவளாத. ஒரு பேக் 500 ரூபாய்க்கு வாங்கி என்கிட்ட 800 ரூபாய்க்கு விக்க பாத்தியா? நான் ஒரு பேக்கே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுல அவளுக்கு 500 ரூபாய்க்கு வாங்குறதுனாக்கும். ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் நேரடியா தைக்கிற இடத்துலயே போய் வாங்கினதுனாலதான் எனக்கு 800 ரூபாய், இல்லாட்டி எனக்கு 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆனா இந்த பேக்லாம் குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி தெரியுதுடி. 100 ரூபாய்க்கு சோக்கு மட்டும் தான் வெளியில நல்லா இருக்கும், உள்ள பார்த்தா கேவலமா இருக்கும். 100 ரூபாய்க்கு இந்த பேக் கொடுக்காம குவாலிட்டியான பேக் கொடுப்பானாக்கும். ஏடி, நான் இந்த பக்கம் இருக்கோம், அந்த பக்கம் யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? வேற யார்கிட்ட? என் மனசாட்சி கிட்ட தான். என் மனசாட்சிக்கு துரோகமா எந்த தொழிலும் செஞ்சதில்ல. ஓஹோ, அப்ப உன் மனசாட்சி உன்ன மாதிரி ஃப்ராடான்னு சொல்லு. இந்த ரே நீலமண்டி நீலாமரி, இப்போ உனக்கு பேக் வேணுமா வேண்டாமா? காய்கறி வாங்குறதுக்காக ஒரு ட்ராலி பேக் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குடி. சரி, எனக்கு ஒரு பேக் கொடு. ஆமா ஆமா, கல்யாண வீட்ல சாப்பாடு வாங்குறதுக்காகவே நான் இந்த ட்ராலி பேக் வாங்க போறேன். இவளே கிடைக்கறதுக்கு கூவேங்க. நான் டூர் போணும்டி, எனக்கு இந்த பேக் ஒன்னு கொடுத்துரு. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க, தாராளமா வாங்கிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமை இப்ப நாம பார்க்கலாம். மணிகண்டன், இதன்யாஸ்ரீ, இளந்தமிழ், அமிழ்தினி, ராணி, வீரலட்சுமி, முருகன், செல்வம், யுவேதா, குரு, புஷ்பவல்லி, சாமினி, மரியகாடு, ராதிகா, பவதாரணி, ரேவதி, முத்துராமன். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருவருக்கு பிறந்த நாள், ஆனா அவங்க நேம் சரியா சொல்லல. ஹாப்பி பர்த்டே சப்ஸ்கிரைபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.